சுபாஷ் காணாமல் போனது மற்ற 3 பேரையும் பீதி அடைய வச்சுது. மீனா நடுங்கிக்கிட்டே நாம் இங்கேருந்து உடனே வெளியே போகணும்னு கத்துனான். ஆனால் அந்த மாளிகையோட கதவுகள் தானாக மூடிக்கிச்சு. அவங்களால வெளியே போக முடியல. அப்போ ஒரு ரூம்ல இருந்து ஒரு மெல்லிய குழந்தை சிரிக்கிற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அவங்க பயத்தோட அந்த ரூமை நோக்கி போனாங்க. அந்த ரூமோட நடுவில் அந்த பொம்மை ஒரு ஊஞ்சலில் உட்கார்ந்து இருந்துச்சு. அதோட கண்கள் சிவப்பா மாறி அவங்களே முறைச்சி பார்த்தது. இந்த பொம்மை நம்மளை சும்மா விடாது போலன்னு ரவி பயத்தோட சொன்னான். பொம்மை தானாகவே ஊஞ்சலில் ஆட ஆரம்பிச்சுது. அந்த ரூம் நடுவில் சுபாஷ் ஒரு மயக்க நிலையில் நின்றுட்டு இருந்தான். அவனோட கைகளில் அந்த கருப்பு நூல் சுற்றி இருந்துச்சு. இப்போ பொம்மை ஒரு பயங்கரமான குரல்ல, நீங்கள் என் விளையாட்டை முடிக்கணும், இல்லைனா நீங்கள் எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க என்னைக்குன்னு சொல்லிச்சு. அவங்க அந்த பொம்மையை அழிக்க முயற்சி செஞ்சாங்க. அருண் அதை ஒரு இரும்பு ஆடால் அடிக்க போனான். ஆனால் ஒரு அமானுஷ சக்தி அவனை தூக்கி எறிஞ்சுது. ரவி பொம்மையை பிடிச்சு நெருப்பில் போட முயற்சி செஞ்சப்போ அவனோட கைகளில் தீப்பிடிச்ச மாதிரி வலிச்சுது. இப்போ அந்த பொம்மை அவனை பார்த்து சிரிச்சுது. அந்த இடமே அமானுஷ சக்திகளோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இந்த பயங்கரமான கதையை நீங்கள் முழுசாக பார்க்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்.